வாட் சமையல்? இடியாப்பம். எனக்கு பிடிச்ச இடியாப்பம். இடியாப்போவா? உனக்கு பிடிச்ச? இடியாப்பம். திருப்பி சொல்லு. இடியாப்பம். திருப்பி சொல்லு. இடியாப்பம். திருப்பி சொல்லு. இடியாப்பம். சமயமா குளிச்சுடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான். ஸோ இடியாப்பம்னாலே தேங்காய் பால் தான் எங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன். வேறு வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி காலையில் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது. இந்த இடியாப்பக்கட்டை வந்து ஊர்லேருந்து அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலே மட்டும் அந்த மேலே வைப்போம்ல தட்டை, அது மட்டும் கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அதனால திருகும்போது எல்லாமே கொஞ்சம் டைட்டாக தான் வரும். இதனாலேயே பாதி இடியாப்பம் புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பண்ணியாச்சு. சரி, இன்றைக்கி ஃபைனலாக இந்த இடியாப்பம் மாவு வேறு நிறையா இருந்துச்சா, இடியாப்பத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு இன்றைக்கி இடியாப்பம் தான் புழிஞ்சேன். இடியாப்பத்துக்கு எப்போதும் போல் நார்மலாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பொழு பொழுன்னு வரும் இடியாப்பம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு புழிஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ ஆவியில் வேக வச்சாச்சு. அம்மாவுக்கு வந்து எப்போதுமே நான் கொடுக்குற பெரிய வேலை வந்து இந்த காய் கட் பண்ணுறது, தேங்காய் துருவுறது, இந்த மாதிரி வேலை தான் கொடுக்குறது. ஸோ அம்மா வந்து தேங்காய் துருவுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இடியாப்பம் வந்து ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி தானே ஊற்றி பிணைஞ்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். அதுவும் நல்ல இலையிலையாக சின்ன சின்னதாக தானே இருக்கும், அதனால் சீக்கிரமே வெந்துடும். இடியாப்பமும் கையோடு எடுத்தாச்சு. நானும் ஒவ்வொரு வாட்டியுமே நினைப்பேன் இந்த சிக்கன் ஸ்டியூலாம் பண்ணி சாப்பிட்ணும் இந்த இடியாப்பத்துக்கு அப்படின்னு. பெரும்பாலும் இடியாப்பம் வந்து நம்ம காலையில் தான் அவிக்கிறோம். ஈவினிங் போல் நைட் சாப்பாடுக்கு அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளில போய்ட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணலாம். இது காலையிலே அப்படின்றதுனால காலையில் போய் எங்கே கடை திறந்துருப்பாங்க சிக்கன் வாங்குறதுக்கு. அதனால பெரும்பாலும் இடியாப்பம் அப்படின்னாலே தேங்காய் பால் தான் காம்பினேஷனாகவே இருக்குது நமக்கு. தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காய் அரைக்கும் போது அது கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து நல்ல வாசமாக கமகமன்னு இருக்கும். அதனால் எப்போதுமே நான் வந்து தேங்காய் பாலுக்கு ஏலக்காய் போட்டு அரைச்சிடுவேன். நான் வந்து எப்போதுமே இந்த ஃபில்டரில் தான் வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்குவேன். துணியிலையும் நம்ம வேணும்னாலும் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ நிறையா பால் வரணும் அப்படின்னா நல்லா 2-3 தடவை அடைச்சிட்டு சுடுதண்ணி ஊற்றி புழிஞ்சிங்கன்னா நிறையா பால் வரும். குட் மார்னிங் சொல்லவே இல்லை தாரி. குட் மார்னிங் சொன்ன அத்தே வந்தியா? சொல்றேன் Five minutes later. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால நண்டும் மீனும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா சித்தப்பாவும் தம்பி எல்லாரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சித்தப்பா வந்து சிக்கன் மட்டன்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நண்டு மீன் இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அம்மா இன்னைக்கு ஃபுல்லாக தேங்காய் துருவுற வேலை தான் அம்மாவுக்கு. காலையில் தேங்காய் பாலுக்கு திருவி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நண்டு குழம்புக்கும் கொஞ்சம் திருவி தர சொல்லியிருந்தேன். ஸோ தங்கச்சி அம்மா எல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நண்டில் வந்து அந்த கால்லலாம் வந்து சின்ன சின்னதாக முள் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே அம்மா வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு வரும்போது அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நண்டு மீன் இது எல்லாமே. மீனை கொண்டுட்டாங்க, அழுகுது மீன், அழுகாது. இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையும் நண்டு குழம்பு மாதிரின்னு தான் பண்ணுறதுக்கு போகிறேன். மீன் வறுவலுக்கு வந்து இப்போலாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஏதாவது ஒரு சிக்கன் 65 மசாலா இருக்கும்ல, அது போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதிலே லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள் அதெல்லாம் எதுவுமே போடவே தேவையில்லை. ஏன்னா சிக்கன் 65 மசாலாவில் எல்லாமே சேர்ந்தே கலந்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது சிக்கன் மசாலாலாம் நிறையாவே கொஞ்சம் மிச்சம் ஆகிட்டு இருந்தது காது குத்தில். ஸோ அது வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்போ வாழைக்காய் வறுவலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் 65 மசாலா தான் போடுறது.
கரெக்டாக கிச்சனில் வேலை பார்க்கும்போது தான் தாரிகாவுக்கு வந்து எப்போதுமே பாசம் பொங்கும். ஏன்னா அப்போதைக்கு தான் வந்து நின்று தூக்கி வச்சுக்க சொல்லி மற்ற வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருப்பா. சமைக்கும் போதும் கூட நான் வந்து கீழே சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து அமாவாசை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால் அமாவாசைனாலே பெரும்பாலும் நம்ம ஊர்லலாம் வந்து ஹேர் கட் பண்ணுவோம். அப்போ வந்து முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையும் கூட. அதனால இன்னைக்கு அம்மா வந்து அகிலாவுக்கு சமீமாவுக்குலாம் வந்து ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. உனக்கு முடி வெட்டுறாங்க, ஹாப்பியா? I don't like cutting hair. பொடி கம்மி ஆனால் எவ்வளோ வெட்டுவீங்க, கூடனா எவ்வளோ வெட்டுவீங்க? காட்டுங்க, இங்கே வெட்டுவேன். காட்டுக்கு அப்படியே பிடிச்சி. கூடனா நோ, கம்மினா யூசிஎஃப் கட் பண்ணுவோமா? நான் கட் பண்ணவா? அம்மா தான் சின்ன பிள்ளையிலேருந்தே ஹேர் கட்லாம் எனக்கு பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி ஹேர் ஸ்டைலுமே வந்து சூப்பராக போட்டு விடுவாங்க. அகிலா வந்து ஊரில் இருந்தெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து அம்மா கிட்ட தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கும். அழகாக முன்னாடியெல்லாம் எடுத்து பின்னி விடுவாங்க. ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது தாரிகா வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பத்தாவுக்கும் ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை போட்டு ஒரே டார்ச்சரான். அது போக அம்மாவுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால வந்து நிறைய இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டதுனால முடி வந்து ரொம்ப கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வாள் மாதிரி போயிடுச்சு. மூக்கில் ஆப்ரேஷன் அப்படின்றனால அந்த மூக்கு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து சால்ட் வாட்டரில் தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே பாதி முடி வந்து இப்போ கொட்டிடுச்சு. ஸோ அதனால அகிலா வந்து லைட்டாக அவங்களுக்கும் ஹேர் கட் பண்ணியிருக்கு. நான் வந்து அவங்கெல்லாம் மேலேருந்து வர்றதுக்குள்ளே நண்டு குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வந்து எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா வந்து காய் கட் பண்ணி கொடுக்குறது, மற்ற வேலைகள் க்ளீன் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒன்றா பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வெறும் சமைச்சு வைக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. மித்த வேலையெல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனாலே எனக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா இப்படி தான் ஆளுக்கு ஒன்றா டிவைட் பண்ணி பண்ணும்போது வேலை போகிறதே தெரியாது, கடன் முடிஞ்சிடும். மத்தியானம் போல் தம்பியும் சித்தப்பாவும் வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து அம்மா அண்ணன் எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. அதனால இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால சித்தப்பாவும் தம்பியும் வந்தாங்க. சித்தி வந்து நைட்டுக்கு வருவாங்க, ஸ்டே பண்ணுற மாதிரி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சித்தப்பா வரும்போது இந்த பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உள்ளே கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணி பார்த்துருந்தோன்னா ஒரு 10 பலாப்பழம் தான் இருந்திருக்கும். அவ்வளோதான் இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக வெறும் சொத்தை, ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால். வெறும் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒரு 10 பலாப்பழம் கிட்ட இருந்துச்சு, அவ்வளோதான். அதை உட்காந்து மெனக்கட்டு பாவம் எங்கள் அண்ணன் கட் பண்ணிட்டு இருந்துச்சு. பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை. அதுக்கு கோட்டூர் மாவட்டம் பழுக்கிற பழமே கொஞ்சம் நிறையா இருக்கும். மெதுவா சொல்லு. பழம் அது இதுக்குள்ள போடு, ஒட்டிக்கிட்டு உனக்கு போடு, கவர்ல போடு. இந்த 4 தான் வந்திருக்கு இது வரைக்கும். இவ்வளோ பெரிய பழத்திலே இவ்வளவுதான் இருக்கு. A few moments later. மத்தியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி எல்லாருமே சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு பக்கத்தில் வந்து சாங்கி டேங்கி பார்க்குக்கு போகலான்னு கிளம்பினோம். ஏன்னா நாளைக்கு வந்து அம்மா அண்ணன் எல்லாருமே ஊருக்கு போகிறாங்கல்ல. சரி இன்னைக்கு சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. சரி ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பினோம். ஏன்னா நைட்டு சாப்பாடு டின்னர் வந்து வெளியில் தானே பிளான் பண்ணிட்டோம், ஹோட்டல் ஆதித்யா போகலாம் அப்படின்னு. அதனால சமையல் வேலையும் இல்லை. சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பார்க்குக்கு போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு தான் போனோம். நம்ம க்ளோசிங் டைமுக்கு தான் போனோமே. போன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்க்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. பசங்களையும் விளையாட வைக்க முடியலை. சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு கொஞ்ச நேரம் பசங்களையும் பார்க்கில் விளையாட வச்சாச்சு. சித்தி வந்து வந்துட்டு இருக்காங்க, அந்த வேலை இருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம், அவங்க வந்து அப்படியே இங்கே வந்துடுவாங்க பார்க்குக்கு. வா வா சரி வா. கால் கை
இந்த செடி பாருங்க, நம்ம வீட்டில் இருக்குல்ல பால்சம் செடி, அதுதான் இது. நம்ம வீட்டில் வந்து லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ரெட்டு கலரு. அதுவும் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ கிளைகள் வந்திருக்கு. அதில் நல்ல கொப்பு கொப்பாக பூத்துருக்கு. பார்க்கலே வந்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து முளைச்சிருக்கு. அதனால செடியில் வந்து விதைகள் எல்லாமே எதுவுமே கிடையாது. இப்போ தான் பூவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடி பார்க்குறதுக்கு. இந்த பார்க் வந்து இப்போ தான் வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது. அவ்வளோ கூட்டம், அதுவும் சண்டேன்றனால சொல்லவே இல்லை. நம்ம வந்து பாதி பக்கம் தான் போனோம், இன்னும் மீதி பக்கம் போகலை. அதுக்கு டைம் இல்லை அவ்வளோக்கு. நம்ம நல்லா ஒரு சாப்பிட்டுட்டோ இல்லை ஈவினிங் டைமில் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக வாக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாங்கிட்டாங்கி பார்க்குக்கு போகலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பிளேஸ் இது. நல்லா நடந்துட்டு ஒரு 1 hour 2 hour போகிறதே தெரியாது. அவ்வளோக்கு ஹாப்பியாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து லேக் வேறு இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல லைட்டிங் டெக்கரேஷன் எல்லாமே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லேக்கில் தான் வந்து நம்ம கணேச சதுர்த்திக்கெல்லாம் வந்து பிள்ளையார்லாம் இங்கே தான் கொண்டுட்டு வந்து கரைப்போம். அது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. நம்ம வந்து டைரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கோம். சாரி சினிமா வந்துட்டாங்க. இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. This is white and purple flowers together. Sorry, Abhirami. 3, 2, 1, stop. Abhirami, I love you. ரெடி. அப்பா ஆடல. இறக்கி விடு. அங்க வரு. ஒளிஞ்சு நாங்க உங்களை விளக்கிட்டு ஓடமா மீனா. அம்மா சித்தி எல்லாருமே பெங்களூருக்கு இங்கே வந்தால் தான் பெரும்பாலும் நாங்கள் வெளியிலே போகிறது. எங்கள் சித்தி இதில் ரொம்ப மோசம். பெங்களூரில் தான் இருக்காங்க, ஆனால் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டோம்னா சுத்தமாக வரவே மாட்டாங்க. இந்த தடவை தான் ஏதோ அம்மா எல்லோரும் வந்திருக்கிறதுனால வந்திருக்காங்க. ஸோ அதனாலே நாங்கள் இங்கே வந்தாங்கன்னா எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா ஊரில் வந்து கரெக்டாக வீட்டில் தான் இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அப்படி தான் அவங்களோட டைம் போகிறது. ஹோட்டல் ஆதித்யா பார்க்கில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் ஆதித்யா வந்துட்டோம். சித்தி சித்தப்பா அப்புறம் தம்பி அண்ணன் இவங்கெல்லாம் வந்து பைக்கில் வந்துட்டாங்க. ஸோ நான் அம்மா கங்கா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஓலா தான் புக் பண்ணி வந்தோம். ஸோ நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இவங்க வந்து ஒரு 1/2 hour 3/4 hour ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து கேபு கிடைக்கவே இல்லை. இந்த ஹோட்டல் ஆதித்யா பொறுத்தவரை எப்போதுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். அதுவும் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால சொல்லவே வேணாம், சரியான ரஷ்ஷுங்க.
2 ஃப்ளோர் இருக்குது கீழே, அப்புறமா அதுக்கப்புறம் மேலே 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால முன்னாடியே வந்து நம்ம வந்து நேம் கொடுத்துடணும். அவங்க நேம் லிஸ்ட் படி கூப்பிடுவாங்க. நம்ம வேறு நிறையா பேர் வந்திருந்தோம், ஒரு 12 பேர்கிட்ட நம்ம வந்து சேருக்கு கேட்டிருந்தோம். அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வர்றதுக்குள்ளே ஒரு 3 தடவை கூப்பிட்டுட்டாங்க போல். நாங்கள் வந்தது தான் வந்து லேட்டு. ரொம்ப நாளாகவே இந்த ஹோட்டல் ஆதித்யாவுக்கு வந்து சித்தி ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஏன்னா இது வந்து நாட்டி ஸ்டைலு, பசங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியாக அது இதுன்னு மசாலாலாம் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. மைல்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு இருக்கும் இங்கே சாப்பாடு. அதனாலே நம்ம வந்து பைக் வாங்கும்போதே பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே வரணும் அப்படின்னு. வந்தோம். அது மண்டே அப்படின்றதுனால லீவ், இங்கெல்லாம் மண்டே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால லீவ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் கரெக்டாக அமைஞ்சிச்சு. இங்கே வந்து கிரில் சிக்கன், தந்தூரி இந்த மாதிரிலாம் கிடைக்காது. சிக்கன் கபாப் கிடைக்கும், அப்புறமா வந்து சிக்கன் லாலிபாப் இதெல்லாம் கிடைக்கும். பட் அது மாதிரி ரொம்ப மசாலா அந்த இது பண்ணுறது அதெல்லாம் கிடைக்காது. பரோட்டாக்கு சால்னா வந்து கொடுத்துருவாங்க. அது போக வந்து இந்த தலைக்கறி, அப்புறம் வந்து குடல் கறி இது எல்லாமே கிடைக்கும். சூப்பராக இருக்கும், நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். அப்புறம் பிரியாணி எல்லாம் நல்ல பச்சை மசாலா மாதிரி அரைச்சி போட்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சில்லி சிக்கன், இந்த ஒரே மாதிரியான உள்ள ஃபுட்டு தான் இங்கே ரெகுலராக வச்சுருப்பாங்க. ராகி மோத்தே வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. உங்களுக்கு தான் இங்கே வந்தாலே சம்ருத் அப்பா வந்து மெயினாக வந்து ராகி மொத்தே வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களும் சித்தப்பாவும் ராகி மொத்தே ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. அது போக வந்து கொஞ்சம் பரோட்டா, அப்புறமா லாலிபாப்பு, அப்புறம் சிக்கன் கபாப்பு, அப்புறம் தலைக்கறி, அப்புறம் குடல் கறி இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வரவுமே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அத்தை 2 பேருக்குமே வந்து இந்த களியை கொடுத்து இதுதான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. சித்திக்கெல்லாம் வந்து களியெல்லாம் பிடிக்காது. ஸோ அம்மாவுமே எப்போயாவது சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க 2 பேருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பரோட்டா பிரியர்கள், அவங்களுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். சீஸ் இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு டம்ளரில் ரசம் கொடுப்பாங்க. அந்த ரசத்துக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச் வந்து அதுதான், சூப்பராக இருக்கும். எல்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒரே ஒரு பிரியாணி மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு. அதை யார் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கோன்னு மாற்றி சொல்லி கடைசியாக அகிலாவும் இவங்க அப்பாவும் தான் மாற்றி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து கோலி சோடா கிடைக்கும். ஸோ கோலி சோடாவும் வாங்கிட்டு பசங்களுக்கு சம்ருத்தெல்லாம் வந்து கோலி சோடாக்காகவே சாப்பிடுவான். நீ சாப்பிட்டீங்கன்னா தான் அது வாங்கி தருவோன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்குவான். இங்கே வந்துட்டோன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வாங்கி ஆகணும் அவங்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியிலே வந்து பீடா வச்சுருப்பாங்க. ஸோ அண்ணன் போயிட்டு கொஞ்சம் பீடா வாங்கிட்டு வந்துருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே எல்லாருமே உட்காந்துட்டு அந்த பீடாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். சித்தப்பாவும் தம்பியும் வந்து சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் சித்தி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் சித்தி ஃபேமிலி, அம்மா ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து இருந்து வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டோம், நிறையா சிரிப்பு, நிறையா சந்தோஷம், நிறையா அட்வைஸ், இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் ஓடிச்சு. எப்போயோ ஒரு தடவை எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டேயே ஹாப்பியாக தான் அமையும். உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக அமையணும்னு சொல்லிக்கிட்டு இதோடு நம்ம சேனலில் விலாகும் முடியுது. விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.